ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்வாங்க பார்க்கலாம். கடாய் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நான் தேவையான ஊற்றிட்டு நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அது சீரகம் வெந்தயம்லாம் இருக்குது, நீங்கள் அவாய்ட் பண்ணால் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நான் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்குற வரைக்கும் நான் கிண்டி விடுறேன். பொன்னிறமாக மாறின வரைக்கும் நான் கிண்டிட்டேன். இதையும் கொண்டா கிண்டிகிட்டு இருக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணி தோல்லாம் சீவிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரெண்டுமே தீய விடாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கழிச்சு நான் கிண்டிட்டு தான் இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ வந்து நான் வந்து வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீரை இன்னும் வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ கட் பண்ணிங்க. நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் அது வணங்கிட்டு கம்மியாக தான் ஆகும். நான் அது கூட இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதுகளை வந்து நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வணக்கி மட்டும் விட்டால் போதும். ஸோ அதுலேருந்து தண்ணி வரும். இதிலே பார்த்தா கொஞ்சம் தெரியும் தண்ணி இருக்கும் கீழே. இதில் வந்து நான் வந்து வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் தான் வணக்குறேன். உங்களுக்கு தேவையானக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் திரும்பி கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு மறுபடியும் நான் கிண்டி விட்டுட்டே தான் இருக்கேன். அதை தீய விடக்கூடாது. நான் கொஞ்சம் தீய விட்டுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் நான் பேனில் மாற்றிக்கிட்டேன். இனிமேல் நீங்களும் தீய விடாதீங்க. நான் தீய வச்சுட்டேன். நான் வந்து பேனில் மாற்றிக்கிட்டுருக்கேன். வந்து இப்போ உருளைக்கிழங்கு வெந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு அமுத்தி பாருங்கள். இப்போ வந்து நான் டேஸ்ட்டுக்காக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகாய் போடல, அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் வந்து தண்டு கீரைலாம் வந்து கீரை வந்து வெந்திருக்கும். அந்த தண்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அது வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. எனக்கு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி எப்போயும் வெந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், உருளைக்கிழங்கு போட்டு நம்ம வெந்தயக்கீரை பொரியல் செஞ்சாச்சு. நம்ம வெந்தயக்கீரை மட்டும் போட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.